ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வாங்க இன்னைக்கு அன்பை பத்தின ஒரு கதை கேட்போம். ஒரு ஷீரடி கிராமத்தில் மதியம் வெயிலில் ஒரு சிறிய குழந்தை அழுது கொண்டிருந்தது. அவனது வயிறு பசியால் தவித்தது. எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியலன்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப அழுதான். அந்த குழந்தையின் தாயாரும் ஏழையானவர். அவரால் அந்த நாளில் ஒரு உணவும் சமைக்க முடியவில்லை. அந்த குழந்தையின் அழுகையை கேட்டு சாய்பாபா மெதுவாக சன்னதியிலிருந்து வெளியே வந்தார். அந்த குழந்தையின் அருகே அழைத்து அவனது தலையை தடவி விட்டார். பாபா பாசத்தோடு சொன்னார், பிள்ளையே அழாத, உன் வயிறு பசியை நான் போக்குறேன் என்று சொன்னார். உன் பசியை நான் போக்காமல் விடுவேனா? கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே, என்னை நம்பு என்று அந்த பையனிடம் சொன்னார். பாபா தனது செம்புக்குள் வைத்திருந்த சுண்டலை எடுத்து அந்த பையனிடம் கொடுத்தார். அந்த பையனும் சாப்பிட்டு முடித்துட்டு அப்படியே குழந்தையின் முகம் சிரிப்பால மலர்ந்தது. பசியை மறந்து அவன் பாபாவின் மடியில் சாய்ந்தான். அப்பொழுது பாபா அருகில் இருந்தவிடம் சொன்னார், எல்லாம் பசித்த குழந்தைகளுக்கும் நான் இருக்கிறேன். பசியால் வருபவரை நான் கைவிட மாட்டேன் என்று. நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்தால் அது எனக்கு கொடுத்தது போல. அன்பே தான் உண்மையான வழிபாடு என்று பாபா சொல்ல ஆரம்பிச்சார். நீங்க யாரும் என்னை வழிபடணும்னு அவசியம் இல்ல. பசியால் வந்தவர்களுக்கு உணவளித்தால் மட்டும் போது. அது என்னை வணங்குவதற்கு சமம் அப்படின்னு சொன்னார். அந்த நாளிலிருந்து ஷீரடியில் யாருக்கும் பசி என்ற கவலை இல்ல. பாபா அன்பால் அன்னதானம் துவங்கினார். பசியுடன் வரும் அனைவருக்கும் பாபா உணவையும் அன்பையும் கொடுத்தார். பாபாவின் அன்பு எல்லா உயிருக்கும் என்ற வசனமும் இருந்தது. அவர் எப்பொழுதும் சொல்வார், பசியால் வந்தவர்களுக்கு உணவளிப்பது என்னை வணங்குவதற்கு சமம் என்று. நீங்களும் தர்மம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். உங்களால ₹1 கொடுக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல. அத யாராவது கேட்டு வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லாம செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக பாபா உங்க கூட துணை இருப்பார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.